உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரிடும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் பலத்தை தந்து உங்களை காப்பேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்துள்ளார். எதிர்காலம் என்னவென்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம் எதிர்காலம் யார் கையில் உள்ளது என்பது நமக்கு தெரியும். உறவுகளும் நண்பர்களும் உங்களை விட்டு செல்லலாம். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாக சிறப்பானதொன்றை கடவுள் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். நீங்கள் ஒரே விதமான வழியில் சிந்தித்து வெவ்வேறு விதமான பல விளைவுகளை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் யார் என்று தேவன் சொன்னாரோ அதை மட்டும் நம்புங்கள். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் தலை சிறந்தவராய் இருக்கின்றீர்கள். கடவுளுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் இல்லை. நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வீசும் புயலானது உங்களை முன்னோக்கி உந்தி தள்ளுமே அன்றி பின்னோக்கியோ அல்லது நீங்கள் இருக்கும் இடத்திலேயோ தங்கிவிடும்படி உங்களை ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கடவுளால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறியவுடன் நீங்கள் புதியதோர் நிலையில் இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களை தேவனுடைய பிரசன்னத்திலேயே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படி பார்த்து கொள்வதுதான். நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்தால் உங்களது அழைப்பை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை. உங்களுடைய அழைப்பு உங்களை தேடி வரும்.